குட் மார்னிங் வியூவர்ஸ். நான் சம்பத்குமார் பவானி கார்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. பவானி கார்ஸ் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும். இது ராணிப்பேட்டை மாவட்டங்க. சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும். லேண்ட்மார்க் வந்து நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ரத்னகிரி முருகன் டெம்பிள், அதுக்கு ரொம்ப நியர்பைங்க, தெரியும். ஃப்ளைஓவர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, வெளியே கார்னர் டிஸ்பிளே இருக்கும், பார்த்து ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இப்போது இந்த வண்டி வந்துட்டு நம்ம நேற்று தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோங்க. நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இவங்க வந்து ட்ராவலிங்கில் இருந்திருக்காங்க, பஸ் ட்ராவலிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு வீடியோ பார்த்த உடனே நேராக வந்துட்டாங்க, நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ நேற்று நைட் ஆகிடுச்சிங்க, ஒரு 10:30 10 o'clock ஆகிடுச்சு. வந்துட்டு நேற்றே வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரொட்டேரியன் அவரு நேற்று பார்த்துட்டு காலைல வரேன்னு சொல்லியிருந்தாருங்க. ஆக்சுவலாக அவர் இப்போ 9:30க்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ நான் அவருக்கு அந்த மேட்ரு கன்வே பண்ணணும், வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு கன்வே பண்ணணும். கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான் அது. பட் ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் அவருக்கு வேறு வண்டி வந்து ப்ரொமோட் பண்ணேன், சாண்ட்ரோ எடுத்துக்க சொன்னேன். பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்விஃப்ட் தான் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஸ்விஃப்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அந்த அட்வான்ஸ் பண்ணும்போது என்னால் வந்து மறக்க முடியல, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ காலையிலே வந்துட்டாங்க அவங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறி 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் கிளம்பி வந்துட்டோம், எல்லோரும் ஒன்றா வந்துட்டோம். அவர் வந்து வாணியம்பாடிங்க, அவங்க வந்து வாணியம்பாடி. வண்டி எடுக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமது ராஹிப். அவங்களோட கடைசி தம்பி ராஹிப் தான் வண்டி எடுக்கிறாருங்க. கூட வந்து அவங்க அண்ணாலாம் வந்திருக்காங்க. அவர் முகமது ராஹிப் வந்திருக்காரு, அவர் வந்து முகமது ராஹிப். அப்புறம் முகமது மொயஸ், அப்புறம் வந்து இன்னொரு தம்பி வந்து வந்திருக்காங்க. பேர் வந்து திடீர்னு சொன்னோடனே நம்மளால் அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதான் பேர் எழுதிட்டேன் நான். இருக்கிற வண்டியில் இந்த ஃபால்ட்டெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் அவங்ககிட்ட. ஸோ அவங்க ஆக்சுவலாக இன்றைக்கி இங்கேயே பண்ணி கொடுக்க சொன்னாங்க, வேலூர்லேயே பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் வேலூரில் ஏபிடியில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அவங்களோட இது என்னன்னு தெரியல. பட் அவங்க சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டாங்க. அது என்னமோ இது கேட்டால் நான் இங்கே பண்ணித்தர மாதிரி இருக்கேன், இல்லைன்னா அவங்க வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணிப்பாங்க வாணியம்பாடியில். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவல் தாங்க, நம்ம சொன்ன மாதிரி தான். வேலூரில் நம்ம வந்துட்டு இது ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டி கொடுக்க போகிறோம். இதில் எதுவும் ஐடென்டிட்டி கேம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு மாருதி ஸ்விஃப்ட் 2009 மாடல் 220 கோட் பண்ணியிருந்தோம். 2 lakhs தான் அவங்களுக்கு தரோம் வண்டி. 2 lakhs தரோம் வண்டியை. அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்போம். சார் வண்டி எடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். நல்ல ஃபேன்சி நம்பர் கிடச்சிருக்கு. சின்ன ஃபால்ட் இருக்குது, அது எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அது சின்ன ஃபால்ட்டெல்லாம் பெரிய இதாக கிடையாது, மேஜர் ஒன்றும் கிடையாது. வண்டி கலர் பிடிச்சிருக்கு, நினச்ச வண்டி ஷிஃப்ட்டு. அப்படியா? அதுவும் வந்து உங்களோட எடுத்து ரொம்ப சந்தோஷம் வண்டி. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 615 ஏதோ நேற்று ஈவினிங் போட்டிங்க, பார்த்து அப்படியே வெளியில வந்துட்டோம் நாங்கள். 545 தான் போட்டோம். 615 வந்துட்டோம் நாங்கள். ஆமாம், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் வண்டி. அப்படிங்களா? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். தம்பிகிட்ட என்ன சொல்லுவார்? சார்கிட்ட நேற்று தான் வண்டி பார்த்தோம். 6:30 நம்ம பஸ்ஸில் போயிருந்தோம். ஆர்காட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சார்கிட்ட பேசிட்டு உடனே இங்கே வந்துட்டோம். வண்டி பிடிச்சிருந்தது, பார்த்து நேரில் பார்த்தப்போ ப்ரைஸ் கூட தான் நல்லா பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி இப்போ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. சார் வந்து எப்போ மெக்கானிக் கூப்பிட்டு வந்துருவாங்க, அவங்க சொன்ன வாரத்திலே போவாங்க. வண்டி அவர் சொன்ன மாதிரியே இருக்கு, மெக்கானிக்கே தேவையில்லை. நம்ம சார்ட்டு எல்லா வீடியோவும் பார்ப்போம். அது வண்டியோட சார் மேலே சிந்திக்கல தான் வண்டி பார்க்க தேவையே இல்லை. சார் சொன்னா கரெக்டாக சொல்றாரு எல்லாமே இருக்கிறது. அப்படி அது ஓப்பனாகவே என்ன பாட்டு எது எல்லாம் சொல்லி தான் கொடுத்தாரு. கண்டிப்பாக தேங்க்யூ யூஸ். நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த நம்பிக்கை வந்து நான் எப்போவுமே வீணடிக்க மாட்டேன், அந்த உத்தரவாதத்தை நான் தரேன். என்னை மீறி வந்து தவறு நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு வண்டி நான் கொடுக்கும்போது நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக எப்படி வெயிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு வண்டி நான் எடுத்து கொடுக்குறேன் வண்டி கஸ்டமருக்கு. அது வந்து என்றைக்குமே கடைப்பிடிப்பேங்க. பட் இப்போ எனக்கு நான் எப்படி வண்டி எடுக்கிறனோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் வண்டி எடுத்து கொடுக்குறேங்க. ஸோ அதில் நான் எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டேன், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் எனக்கு கிடையாதுங்க. டியர் வியூவர்ஸ், வாங்க இப்போது நம்ம வாணியம்பாடி முகமது ஷாஹிப்க்கு அந்த வண்டியோட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச்.